சென்னை மேற்கு தாம்பரம் பகுதியில் ரியல் எஸ்டேட் துறையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ரெட் சாண்ட் குரூப்பின் சிறப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்நிறுவனத்தின் தலைவர் திரு தாஸ் பிரகாஷ் அவர்கள் இந்நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து நேயர்களுக்கு விளக்குகிறார். வணக்கம், தாஸ் பிரகாஷ், ரெட் சாண்ட் குரூப்போட சேர்மன். நான் ரெட் சாண்ட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 18 வருஷமாக செயல்பட்டு வருது. ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு 11 வருஷமாக நாங்கள் வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ப்ராஜெக்ட் கிட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சென்னை லிமிட்டில் தான் பண்ணியிருக்கோம். வண்டலூர், கேளம்பாக்கம், தாம்பரம், மணிமங்கலம், மணிவாக்கம், இந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 11 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். 2016 வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவனின்னு சொல்லிட்டு மணிவாக்கம் கரசங்காலில் பண்ணோம். நாங்கள் விற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபா ரேட்டில் விற்றோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 3000 ரூபா. ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் நாங்கள் போட்டோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எங்ககிட்ட வாங்கினவங்களுக்கு எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. எங்களோட ப்ராஜெக்டில் என்னென்னா, நாங்கள் ஒரு இடத்துல லே அவுட் போடுறோம்னா அந்த இடத்துல வீடு கட்டி அதில் இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வர மாதிரி தான் பண்ணி கொடுப்போம். ஸோ எல்லாமே இபியிலேருந்து வாட்டர் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ப்ராப்பர்ட்டியோட லே அவுட்டில் வந்து பண்ணி கொடுத்துருவோம் எல்லாருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூவாக லான்ச் பண்ண போகிறோம். கம்மிங் ஆகஸ்ட் 19 அன்றைக்கி தாம்பரம் மணிமங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனலட்சுமி காலேஜுக்கும் குட் எர்த் ஸ்கூலுக்கும் இன் பிட்வீன் ஆன் ரோட்லேயே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. மொத்தம் 41 யூனிட்டு. அதில் 41 யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பிளாட்ஸ் ஆன் ரோட்லேயே வரும். அது வந்து கமர்ஷியல் பிளாட் வந்து பார்த்திங்கன்னா 3000 per ஸ்கொயர் ஃபீட்டு. அண்ட் தென் வில்லா பிளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2700 per ஸ்கொயர் ஃபீட். டைமென்ஷன் வந்து மினிமம் ஸ்டார்டிங் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட், மேக்ஸிமம் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட். 27 lakhsலேருந்து 54 lakhs வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் தென் லோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 90% வரைக்கும் பேங்க் லோன், மேஜர் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துக்கலாம். வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 10 to 15 minutes. ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes ஆகும். அண்ட் தென் நம்மளுக்கு குன்றத்தூர், போரூர் அந்த சைட்லேருந்து வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு 15-20 minutes ஆகும். குட் எர்த் ஸ்கூலுக்கும் தனலட்சுமி காலேஜுக்கும் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்மளோட சைட்டில் வந்து இப்போயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்துட்டோம். உள்ள இபியிலேருந்து கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து 9 feet ஹைட்டுக்கு காம்பவுண்ட் வாலு, கேட் வந்து பார்த்திங்கன்னா 30 feet ரோடு, அண்ட் தென் அவென்யூ ட்ரீஸ், அண்ட் தென் இப்போ இமீடியட்டாக வீடு கட்டி உள்ளே குடியேறலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கே இருக்குது. அண்ட் தென் ரோடும் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடும் பார்த்திங்கன்னா நியர்லி 2.5 ஹைட் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கோம். ரோடோட இது பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் போட்டிருக்கோம். 30 to 40 feetலேயே நம்மளுக்கு ஸ்வீட்டான கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கும். இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஎன்கே கார்டன், டிடிசிபி அப்ரூவல் அண்ட் ரெரா அப்ரூவல் வந்து கூடிய மனைகள் இது. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சோலார் லைட்டு, செக்யூரிட்டி 24 hours செக்யூரிட்டி. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம சைட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ வண்டலூரில் வந்து பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 6000 ரூபா. தாம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே தான். முடிச்சூரில் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் 5000 ரூபா. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டடாக ஓரளவுக்கு பட்ஜெட்டடான பார்த்திங்கன்னா தாம்பரம் மணிமங்கலம் நோக்கி தான் வராங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2700 ரூபா வில்லா பிளாட்டும் கமர்ஷியல் பிளாட்டும் 3000 ரூபா கொடுக்குறோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாப்புலரான ஸ்கூல் வந்து ஒரு 4 ஏக்கர் வாங்கியிருக்காங்க. ஸோ இது இன்னும் 1 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஸ்கூல் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 1 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4,000 to 5,000 இந்த ஏரியாலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா 1 or 2 yearsலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து க்ரோத் வந்து இருக்கும். எங்களோட கிளைண்ட் ஒரு வாட்டியும் எங்ககிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுத்துட்டே வரும். நம்மளோட ரிட்டர்ன் ஆஃப் 100% 3 yearsல வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது இல்லாத பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு. கஸ்டமரோ இல்லை பில்டரோ எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு 1 கோடி ரூபா கேஷ் இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கோடி ரூபா லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு லோன் 90% லோன் வாங்கி கொடுத்து
எங்களோட ப்ராப்பர்ட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி கொடுத்து அந்த வீடை விற்று கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 20% 30% ப்ராஃபிட்டை வந்து நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே ஆகும். ஒரு சிலர்லாம் வந்துட்டு பேமெண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒரு செக்யூர் பிஸ்னஸ் அவங்க பேர்லேயே நாங்கள் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியில் நாங்கள் வீடு கட்டி கொடுத்து அதை விற்றும் கொடுத்துருவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20% 30% ஒரு வருஷத்தில் வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பில்டருக்கும் ஒர்த்தான ப்ராஜெக்ட். எங்கன்னா வெளியில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் மதுரை திருச்சியில் ஒரு பில்டர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க சென்னையில் பிஸ்னஸ் பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்து வீடு கட்டி விற்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாண்ட் குரூப் வந்து இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் மட்டும் இல்லை, யூஏலையும் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வச்சுருக்கோம். ஸோ அங்கே நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெவலப் பண்ணுறதும் அவங்களோட இது வே ஆஃப் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸ் இங்கே வந்து டெவலப் பண்ணணும். ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிலேருந்து அண்டர் வாட்டர் சீவேஜ்லேருந்து லேஅவுட்குள்ளேயே நாங்கள் ஃப்யூச்சரில் நாங்கள் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நாங்களே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் யூஏயில் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களோ ஸோ அது வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் கொண்டு வரன்றது எங்களோட ஐடியா. ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் அதை அச்சீவ் பண்ணணுன்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு கஸ்டமர் வந்து அவங்க இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முதல்ல வந்து அந்த இடத்தோட டெவலப்மெண்ட் அடுத்த 3 வருஷத்தில் அந்த இடத்தோட க்ரோத் என்ன அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும், ஃபஸ்ட்டு அங்கே நம்ம வீடு கட்டி குடியேறி உள்ளே போக முடியுமா, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வேறு என்ன ப்ராஜெக்ட்ஸ் வருது, எதனா கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எதனா வருதா அதெல்லாம் பார்த்துட்டு ப்ளஸ் வந்து முதல் முக்கியமாக பார்க்க வேண்டியது டாக்குமெண்டேஷன், அப்ரூவல் இருக்கா, ரெரா இருக்கா, அண்ட் தென் வந்து பட்டா சிட்டா எல்லாமே இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் கொடுத்த லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அவங்க இடத்த சூஸ் பண்ணணும். நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வீடு கட்டலாம், இபி ஃபெசிலிட்டி இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம ப்ராஜெக்டில் இருக்குது. ப்ளஸ் 90% லோனும் பண்ணி கொடுக்குறோம். இந்த ரியல் எஸ்டேட் துறையில் எதுக்கு இளைஞர்கள் வரணும்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து சுற்றி சென்னை இல்லாத கோயம்புத்தூர், வேலூர், அந்த மதுரை, திருச்சி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து புது ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. ஸோ அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து இளைஞர்கள் உள்ளே வந்தாங்கன்னா முழு ஈடுபாடோட அவங்க உழைப்ப போட்டாங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இடம் வாங்கிறதுக்கு கஸ்டமராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு 2 to 3 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். மற்ற துறையில் முதலீடு பண்ணுறதுக்கு பதில் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையாக இது சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.